மட்டன் எலும்பு உருளைக்கிழங்கு வச்சு நல்லா காரசாரமான குழம்பு வச்சிடலாங்களா? 2 ஸ்பூன் கடலெண்ணெய், 1 ஸ்பூன் அரிசி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 20 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க, 2 தக்காளி பழம், கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சிங்க, ஒரு கெட்டி பூண்டு. இதையும் நல்லா வதக்கலாங்க. எண்ணெய் பத்தலைன்னு நினைச்சேன்னா அப்பப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 ஸ்பூன் சோம்புங்க, நல்ல பெரிய பட்டையை 2 துண்டு 6 கிராம்புங்க, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 சிலு தேங்காய்ங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்ல மணம் வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்க நல்லா 2 குண்டு குண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ மட்டன் எலும்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்பு, மட்டன் எலும்பு பாருங்க நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ அறுத்து வச்ச உருளைக்கிழங்க போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்ல ஒரு பரட்டல் கொடுக்கலாங்க. மட்டன் எலும்பு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. உருளைக்கிழங்கு அரை வேக்காடு வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிக்கலாங்க. இதையும் போட்டு ஒரு பரட்டல் கொடுக்கலாங்களா? ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிங்க, மூடி வச்சு அப்பப்போ எடுத்து கலக்கி விட்டுருலாங்க. அதுலேயே அந்த எலும்பு நல்லா வெந்துருங்க. உருளைக்கிழங்கு மட்டன் எலும்பு நல்லா வெந்துருச்சுங்க. மேலால் கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாங்க. இந்த மட்டன் உருளைக்கிழங்கு எலும்பு குழம்பு எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு தெரியுங்களா? அப்படியே சாதத்தோடுங்க அந்த உருளைக்கிழங்கு அதை மட்டன் குழம்பு பிணைஞ்சு வச்சு இந்த உருளைக்கிழங்கை கடிச்சிட்டு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2வது நல்லா களியோடுங்க இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.